தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. இந்நிலையில் தற்போது மருத்துவமனையில் அடுத்த கட்ட ஏற்பாடுகள், அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக எங்கு வைப்பது என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து EVKS இளங்கோவன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். EVKS இளங்கோவன் மறைவு, உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம். உடல்நலக் குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் கடந்த 1 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் உடல்நலனில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலனின்றி இன்று காலை EVKS இளங்கோவன் உயிரிழந்த செய்தியை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்திருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் EVKS இளங்கோவன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். EVKS இளங்கோவன் மறைவு, உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். வணக்கம். முதல்ல இது தமிழக அரசியலே ஒரு மிகப்பெரிய பேர் இழப்பு. என்னை பொறுத்தமட்டில் மிக சின்ன வயதிலிருந்தே அறிமுகமான தலைவர்களில் அவரும் ஒருவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு திராவிட கொள்கையின் பெரியாரின் பேரனாக குடும்பத்தில் பிறந்து தேசிய பெரியவரான காமராஜரோடு தனது அரசியல் வாழ்க்கையை இணைத்துக் கொண்டவர். இது ஒரு வியக்கத்தக்க ஒரு மாற்றம் தான் அவரோட வாழ்க்கையில. அது மட்டுமல்ல, தமிழக அரசியலில் மனதில் பட்டதை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் துணிச்சலாக எடுத்து கூறுகின்ற ஒரு தன்மை படைத்தவர். அது அவரது தனித்தன்மை. தன் சொந்த கட்சியை கூட விமர்சிக்க தயங்காதவர் அவர் அண்ணன் EVKS. என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் விமான நிலையங்களில் போன்ற பிரயாண நேரத்தில் அவரை சந்திக்க நேர்ந்தால் என்னை மிக உரிமையாக இங்க வா, ஏன் எங்களெல்லாம் விட்டுட்டு பிஜேபிக்கு போனேன் அப்படின்ற அளவுக்கு உரிமையா என்னை கேட்பாரு. அப்புறம் நான் ஏதாவது சொன்னா பரவாயில்ல, வலிமையாதான் அங்க இருக்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு என்கிட்ட கொஞ்சம் இயல்பா பேசக்கூடிய ஒரு அண்ணன் என்று சொல்ல வேண்டும். அவரை இழந்து வாடும் தமிழக அரசியல் மக்களுக்கும் இயக்கத்திற்கும் குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். ஒரு தனித்தன்மையான ஒரு தலைவரை, இயல்பான ஒரு தலைவரை, ஒரு செயற்கைத்தன்மையற்ற ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி.